அல்லாஹ் பாலிக். செல்லமே உருட்டாத, கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணாமல் நிறுத்து. செல்லமே நீ எவ்வளோ நாள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிற, ஆனால் வாழ்க்கை ஏன் மாறலை அப்படின்னு யோஜனை பண்ணி பார்த்துருக்குறியா? நான் தினமும் ஜெபம் பண்ணுறேன், கோயிலாக போகிறேன், விளக்காக ஏற்றுறேன், ஆனால் ஏன் பலன் வரலை அப்படின்னு உனக்குள்ள கேள்வி இருக்குது தானே? இருந்தால் கேள் செல்லமே. இப்போ சொல்கிறேன், உண்மை என்ன அப்படின்னா, பிரார்த்தனை வேலை செய்யலைன்னு அர்த்தம் இல்லை, நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடிய விதம் தான் சரியில்லை. நீ பிரார்த்தனை பண்ணுறப்போ என்ன மனநிலை இருக்கிற தெரியுமா? பயம், கவலை, அவசரம், சந்தேகம், இதில் தான் நீ அந்த மனசில் தான் இருக்கிற. இந்த மனநிலையிலிருந்து வரக்கூடிய பிரார்த்தனை எப்படி சக்தியாக மாறும்? அது சத்தமாக தான் இருக்கும். செல்லமே, பாபா என்ன சொல்லான்னு தெரியுமா? நீ நம்பிக்கையோடு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சக்தி, ஒவ்வொரு வார்த்தையும் சக்தி. நம்பிக்கை இல்லாமல் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வெறும் சத்தம். அதனால தான் பலன் தாமதமாக வருது. நீ உன்னுடைய மனசை முழுசாக கொடுக்காம பாதி மனசோட அந்த நேரத்தில் சந்தேகத்தையும் வைக்கிற. இது நடக்குமான்னு கேட்குற அந்த ஒரு சந்தேகம் போதும் உன்னுடைய பிரார்த்தனையை பலவீனப்படுத்திடும் செல்லமே. பிரார்த்தனைன்னா கேட்கறது மட்டுமல்ல, அது சரண்டர், அது நம்பிக்கை. அந்த அமைதியில் உன்னுடைய உள்ளம் சுத்தமாக ஆகும். அங்கிருந்து தான் உண்மையான பிரார்த்தனை ஆரம்பிக்கும். உன்னுடைய கண்ணீர் கூட ஒரு பிரார்த்தனை தான். அது கூட மனசார வந்தால் அது நேராக போய் சேரும். அதுக்கு மொழி தேவையே இல்லை, உண்மை மட்டும் போதும். இன்றைக்கி முதல்ல பயத்தில் பிரார்த்தனை பண்ணாத, நம்பிக்கையோடு பண்ணு, நல்லது நடக்கும். அல்லாஹ் மாலிக்.